வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு வெரைட்டி சாதம் செய்யலான்னு தான் இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, ஒரு வெங்காயம் வந்து ஒரு 1/4 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வேணான்னா கூட நம்ம விட்டுறலாம். 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன் காரத்துக்காக. கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, 2 பல்லு பூண்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஆவியில் வந்து காலிஃப்ளவரு, கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் வந்து பச்சை பட்டாணி, அது 3த்தையும் வேக வச்சுருக்கேன். ஏன்னா சிம்பிளாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, இதெல்லாம் ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் வச்சுருக்கேன். இதில் வந்து காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். இது வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருக்க காயும் போட்டு அதையும் வதக்கிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து வேக வச்சுருந்த அந்த வெஜிடபிள்ஸையும் போட்டுருக்கோம். இதில் எதுலேயுமே நம்ம உப்பு போடலை. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டு பரட்டிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை மொத்தமாகவே நம்ம போட்டுக்கலாம். ரெசிபிக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் காரத்துக்கு வந்து மிளகும் போட்டிருக்கோம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் பெப்பரையும் சேர்த்து போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம சாதத்தை போட்டு பரட்டிக்கலாம். 2 நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம சாதத்தை வடித்து வச்சுருக்க சாதத்தை அதையும் போட்டு நம்ம கலந்துக்கிறோம். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணலாம், சில்லி சாஸ் ஆட் பண்ணலாம், என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிம்பிளாகவும் வேலை முடியும். மோரோவர் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். காய்கறி எல்லாம் ஸ்டீமில் தான் நம்ம வேக வச்சுருக்கோம், தண்ணியில் வேக வைக்கலை. அதனால் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் இதில் கொஞ்சம் இது வந்து க்ரீன் சில்லி பேஸ்ட்டும் டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். என் டேஸ்ட்டுக்காக. இல்லை சைடில் கூட நம்ம வச்சுட்டு கூட சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் பட்டாணி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது, மிளகு இருக்குது. ஸோ இதெல்லாமே டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஏஜ்டு பீப்புள்ஸ் கூட நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நெய் போட்டிருக்கிறதால இதெல்லாமே போடுறப்ப வந்து நெய் வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். பச்சை மிளகா காரத்துக்கு இருக்குது. மைல்டாக காரம் வேணும் அப்படிங்கிறதால ஒரு 2 பச்சை மிளகாயை மட்டும்தான் நான் கீறி போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் சாஸோட சர்வ் பண்ணலாம். சாஸோட சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.